வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். வெந்தயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டயோஸ்டினின் என்று சொல்லக்கூடிய சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது. இதனால தான் வெந்தயத்தால் நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்குது. குறிப்பாக குளிர்ச்சித்தன்மை தரக்கூடியது வெந்தயம் அப்படின்றதால உடல் சூட்டை எல்லாம் தனித்து நமக்கு இயல்பாகவே குளிர்ச்சித்தன்மையை வெந்தயம் கொடுக்கும். ஸோ வெந்தயத்தால் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதவிடாய் தொடர்பான சிக்கல் தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை உணரக்கூடும். கடுமையான வயிற்று வலியும் அப்போது அவங்களுக்கு ஏற்படும். அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையும் அது குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்நிலை மோசமாக இருக்கும். அவர்களுக்கெல்லாம் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். ஸோ அப்போது முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் சூடு தணிவதோட அந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும். ஸோ இந்த பிரச்சனைக்கு வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வறுத்த வெல்லம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையும் அல்லது முளை கட்டிய வெந்தயத்தையும் சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லையும் நீங்கிறதால வாயு தொல்லை இருந்தாலும் நமக்கு நீங்கிடும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. சிறுநீர் பிரச்சனையை தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். இது உடலை குளிர்விப்பதோட உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை நமக்கு பெருக்குகிறது. இதனால சிறுநீரக நோய்கள் எதுவும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வெந்தயம் உறுதுணையாக இருக்கும். சீதபேதி தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து. இது உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குகிறது. வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்தோ இல்லை தேன் கலந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி நமக்கு குணமாகும். அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வச்சு குடிக்கலாம். மோரில் ஊற வைத்த வெந்தயம் வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். குறிப்பாக பார்த்தோம்னா பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசணும் அப்படின்னா பேன் பொடுகு தொல்லையெல்லாம் நீங்கும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக கூட பாலை கூட பயன்படுத்தலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக நம்மளுடைய பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய சுகருடைய அளவை கட்டுப்படுத்தும். அதாவது ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவதை தடுக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து கார்போஹைட்ரேட்டுடைய அளவை குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்கிறது தடுக்குது. ஸோ பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது என்று முன்னாடியே தடுக்கிறவங்களும் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் தீர்க்கப்படுவதற்கு வெந்தயம் உறுதுணையாக இருக்கும். தினசரி வெந்தயம் சாப்பிடுவதால மலச்சிக்கல் நீங்கும். சாப்பிடக்கூடிய உணவை வெந்தயம் நல்லா செரிக்க வச்சிரும். ஸோ அப்போ வயிற்று சுத்தமாக இருக்கும். வயிற்றில் எந்த விதமான ஒரு உணவும் தங்காது. நீங்கள் சாப்பிடுவீங்க, செரிமானம் நன்றாக நடக்கும், ஊட்டச்சத்து உறிஞ்சப்படும், மலச்சிக்கல் எல்லாம் உங்களுக்கு ஏற்படாது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி குடல் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வெந்தயம் உறுதுணையாக இருக்கும். வயிறு மற்றும் தொண்டை புண் தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணப்படுத்துது. ஏன்னா இது உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால நம்மளுடைய உடலில் கொப்புளங்களை குணப்படுத்துது. உள்ளிருந்து கொப்புளங்களை குணப்படுத்தும். இது தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே கியூர் பண்ணிடும். ஏன்னா இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு இருக்கணும்னா அங்கே கிருமி தொற்று இருக்கின்றது அர்த்தம். ஸோ அந்த கிருமி தொற்று வெந்தயம் நமக்கு நீக்கிறதால நமக்கு வயிறு மற்றும் தொண்டை புண் அதெல்லாமே இருமல்லாம் நமக்கு இருக்காது. சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கும் தூய்மையாக இருக்கிறதுக்கும் வெந்தயத்தை உபயோகிக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு சிறிது நேரம் கழித்து நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா வறட்சி தன்மை நீங்கி முகம் பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தூங்கி எழுந்ததுக்கப்புறம் கழுவிட்டு தூய்மையான துணியில் துடைச்சோம்னா முகம் பளிச்சுன்னு நமக்கு இருக்கும். மின்னக்கூடிய சரும பளபளப்பு பெறுவோம். சருமம் தூய்மையாக இருக்கும். கண் கருவளையம் மற்றும் கரும்புள்ளிகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். அதாவது பிளாக் பிம்பிள்ஸ், பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் கியூர் ஆகிறதுக்கு வெந்தயம் உறுதுணையாக இருக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும்
கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் நீக்குகிறது. வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு உலர்ந்ததுக்கப்புறம் அதை கழுவும் போது அது டெட் செல்ஸ், அதாவது இறந்த செல்கள், அழுக்கு, கிருமிகள், பாக்டீரியாக்கள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். இதனால் எந்த விதமான சருமம் பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. குறிப்பாக கண் கருவளையம் நமக்கு இருக்கவே இருக்காது. கரும்புள்ளிகள், முகப்பொருவெல்லாம் நீக்கப்படும். தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்தில் தடவி வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு மறைஞ்சிடும். ஸோ ஒட்டுமொத்த ஸ்கின் டிசீஸுமே தீர்வதற்கு வெந்தயத்தை அரைத்து பயன்படுத்தலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை நீங்கள் குறைக்க வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உணவு வெந்தயம். வெந்தயத்தை தினசரி தண்ணீரில் ஊற வச்சு உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, அல்லது மிகவும் குறைவான அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய உடல் எடை படிப்படியாக குறைவதை நீங்கள் உணர்வீங்க. உடல் எடை குறையுது அப்படின்றதுக்காக அதிகப்படியான வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது உங்களுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்துன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாச கோளாறு நீங்கி போவதற்கு, சுவாச கோளாறு சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை உபயோகிக்கலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றுத்தரும் நமக்கு. அதனால் சுவாச கோளாறுகள்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது. சளி, இருமல், காய்ச்சல் பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட்டலாம். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், அந்த கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்காற்றுது. அதனால் தேவையில்லாத நச்சு கிருமிகள் உடலை விட்டு நீங்கிவிடும். கொலஸ்ட்ராலாம் நமக்கு குறைஞ்சிரும். பசியின்மை அகண்டு போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சிலருக்கு எப்போதுமே பசிக்கவே பசிக்காது, எல்லாமே நன்றாக சாப்பிட்ட ஒரு ஃபீலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் தெரியாமல் சாப்பிட்றத சிலர் தவிர்த்துருவாங்க. உண்மையில் நம்ம சாப்பிட்ட ஒரு உணவு முழுவதுமாக செரிக்காமல் அது தாமதமாகிறதால தான் பசியின்மை நமக்கு ஏற்படும். ஸோ எப்படியாவது வெந்தயத்தை இந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெந்தயம் நம்மளுடைய உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்குது. இதனால் வயிற்றில் உணவு தங்குவது கிடையாது. இதனால் பசி நேரத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் தான் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். அந்த பசியின்மை கியூர் ஆகிடும். எலும்புக்கு பலம் சேர்க்கிறது வெந்தயம். ஸோ உடலினுடைய எலும்புகள் 40 வயசானாலும் பலமாக இருக்கிறதுக்கு வெந்தயம் உறுதுணையாக இருக்கும். உடலில் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை நச்சுப் பொருட்களால் பாதிக்கப்படக்கூடும். உதாரணமாக அலுமினியம் எலும்பை வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை என்ன பண்ணும் அப்படின்னா அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள்களை சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்கும். ஸோ அதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். ஆரோக்கியமான இதயத்தை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதய நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இதய நோய் ஏற்பட்டவர்களும் வெந்தயத்தை தவிர்க்கவே கூடாது. வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் பிபியை அது அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ரத்த அழுத்தம் கட்டுப்பாடோடு இருக்கிறதால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால இதய துடிப்பு சீராக இருக்கும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயம் எதுவுமே நமக்கு இருக்காது. ஆரோக்கியமான இதயம் நமக்கு கிடைக்கும். பெருங்குடல் புற்றுநோய் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சாப்பிடும்போது குடலில் சேரக்கூடிய கொழுப்புகள் மற்றும் தேவையில்லாத ஸ்டார்ச் பொருட்களால் பெருங்குடலில் புற்றுநோய், அதாவது நமக்கு கேன்சர் ஏற்படலாம். ஸோ வெந்தயத்தை தினசரி நம்ம உட்கொள்ளும் போது தேவையில்லாத கொழுப்புகள் அகற்றப்பட்டு பெருங்குடல் சீராக இயங்கும். இதனால் புற்றுநோய் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது. எனவே வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.